செய்கிறோம். வானாதி வானங்கள் மேலானவர், சிங்காசனத்தில் வாழ்கின்றவர், உம்மை போலிங்கு யாருமில்லை, என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஓமேகாவாயிருப்பவரே, உம் நாமம் போல் இங்கு எதுவுமில்லை, அதுவே என் வாழ்க்கைக்கு அடைக்கலமே. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். முன்னே வீற்றிருக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கைகளை உயர்த்தி அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனை ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நாளெல்லாம் உம்மை துதிப்போம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை எங்களை தேடி வந்து எங்களை திடப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, அந்த சீடர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு தருணத்திலே பெரும் காற்றும் பெரும் புயலும் அந்த படகை சுற்றி வருகிற வேளையிலே சீடர்கள் ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக தங்களால் முயன்ற அளவு முயற்சிக்கின்றார்கள். அந்த படகை வந்து அவர்களுடைய பிடியில் வைத்துக் கொள்ள, அந்த படகை தக்க வைத்துக் கொள்ள. ஆனால் அந்த முயற்சி வீண் போக, படகுக்குள்ளே தண்ணீர் வர, அந்த கடலின் பெருங்கொந்தளிப்பிலே அவர்கள் பயந்து போய் தூங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி கேட்கிற அந்த நிலையை பாருங்கள். பல வேளைகளில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்களும் அப்படித்தான். ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிற தருணங்கள் பல. ஆனால் வாழ்க்கையில பிரச்சனைகள் சில வேளைகளில் இந்த பெரும் கொந்தளிப்பை போல தாங்க முடியாத அளவிற்கு வேதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க
விசுவாச தளர்ச்சியால இந்த சீடர்களை போல, பிரியமான சகோதர சகோதரிகளே, சீடர்களுக்கே, ஆண்டவரோடு வாழ்ந்த அவரை முகமுகமாக கண்ட சீடர்களுக்கே இந்த விசுவாச தளர்ச்சி என்றால் நாங்கள் எத்தனை தடவைகள் சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்டதை போல, ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாங்கள் கேட்டதை போல இந்த வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் இருந்து ஆண்டவர் இயேசுவை இறுக்கமாக பிடித்து கொண்டு, இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடும், எங்கள் வாழ்வை காப்பாற்றி அருளும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். பிரியமான சகோதரர்கள், இந்த வேளையிலே உங்களுடைய உடைந்த நிலைகளில் இருந்து இயேசு ஆண்டவரை நாங்கள் கூவி அழைப்போமா? நீங்கள் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளில் மனித மட்டத்தில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். பெரும் காற்றும் பெரும் புயலும் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை என்கின்ற படகுக்குள்ளே தண்ணீர் வந்து மூழ்கிற நிலைகளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் தொல்லைகள் சூழ்ந்து போயிருக்கலாம். சில வேளைகளில் நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இனி எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு வாழலாம். பிரியமான சகோதரர்களே, இந்த வேளையில நாங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மட்டும் கூப்பிடுவோமா? இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர். பிரியமான என்ற சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் தூக்கத்திலிருந்து எழும்பி சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகின்றீர்கள்? எழுந்து அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, அமைதியாயிரு என்று சொன்ன அந்த வேளையிலே அந்த இடத்திலே பெரும் அமைதி உருவாகியது. காற்றும் கடலும் அவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனவே. அதே வார்த்தையை இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நோக்கி சொல்லுகின்றார். உங்கள் வாழ்க்கையில பெரும் இரைச்சல் போட்டு சத்தம் போடுகின்ற, உங்கள் வாழ்க்கையிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற, அதிகமான பேரிரைச்சலோடு உங்களை அச்சுறுத்துகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தைகள், அமைதியாக இரு, அமைதியாக இரு என்று சொன்ன அந்த வேளையில விதமாக காற்றும் கடலும் அடங்கியதோ அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் அந்த அமைதி இந்த வேளையிலே உருவாகுவதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். பிரியமான சகோதரர்களே, இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். இயேசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவருடைய அந்த பிரசன்னத்துக்காக ஆண்டவரை துதித்து, தேவனை துதித்து, ஏனென்று சொன்னால் துதிகளிலே வாசம் செய்கின்ற அந்த ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். கடந்த கால வாழ்விலே இருக்கக்கூடிய வேதனைகள், ஏமாற்றங்கள், துன்பத்தின் நிலைகளிலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதிகளுக்கு வல்லமை அதிகம். சாம்பல் மேடுகளிலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதிகளுக்கு வல்லமை அதிகம். உடைந்த இடிபாடுகளில் இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது துதிகளுக்கு வல்லமை அதிகம். ஆகவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை படகில் இருந்து, வேதனைகளில் இருந்து, சில வேளைகள நம்பிக்கைகள் அந்த சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். துதித்து துதித்து பாடுவோம். ஆராதனை செய்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். வானாதி வானங்கள் மேலானவர் சிங்காசனத்தில் வாழ்கின்றவர், உம்மை போலிங்கு யாருமில்லை, என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம்.
ஹalleluya ஹalleluya நன்றி 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 Hallelujah, hallelujah, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கடந்த வாழ்வின் கடந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் சுமந்து வந்த வேதனைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. மனித மட்டத்தில் அந்த சீடர்களை போல நாங்கள் பல தடவைகளில் பயந்து விடுகிறோம். அந்த பயத்தினால சில வேளைகள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கூட நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. அந்த சீடர்களை போல நாங்களும் ஒரு சில வேளைகளில் உம்மை பார்த்து ஐயத்தோடு கேட்கிறோம், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி, நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி. ஆண்டவரே தேற்றுகின்றவர் நீரே, ஆறுதல் அளிக்கின்றவர் நீரே. விதமாக அந்த காற்றையும் கடலையும் உம்முடைய ஒரே வார்த்தையால் நீர் அடக்கினீரோ, அந்த பெரும் கொந்தளிப்பை நீர் ஒரு வார்த்தையால் அடக்கினீரோ. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரும் கொந்தளிப்பை நீர் அடக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆறா துயரங்களில் ஆறுதல் தருகின்ற ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். வானாதி வானங்கள் மேலானவர் சிங்காசனத்தில் வாழ்கின்றவர். உம்மை போல் இங்கு யாருமில்லை, என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம்.